குட் மார்னிங் ஆண்டி. ஏன் அவன் எங்கட்டி ஆளையே காணும்? அவர் குளிக்க போயிருக்காரு. சரி, காலையில் சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டு போக தான் வந்தேன். நீங்கள் ஏன் செஞ்சு கஷ்டப்படுறீங்க? நான் போய் செய்கிறேன் ஆண்டி. அவன் வேலைக்கு போவான்ல, நீ அவனை ரெடி பண்ணி அனுப்புகிற வேலையை பாரு. நான் காலையில் சாப்பாடை பார்த்துக்கிடுதேன். மத்தியானம் வேணா நீ செய். அப்படியே சொல்கிறீங்க? சரி ஆண்டி. இட்லியை விற்கவா தோசை சுடவா? இட்லியும் சாம்பார் வச்சுருங்க ஆண்டி, வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும். சரிம்மா, அப்படியே செஞ்சுருவோம். மத்தியானத்துக்கு வேறு ஏதாட்டு செஞ்சுக்கலாம். சூரிய குளிச்சுட்டு தானே இருக்கான். வாங்க, நான் இட்லியும் சாம்பார் அடுப்பில் போட்டுட்டு வந்துடுதேன். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. வந்துட்டேன். மம்மி, வாட் அ சர்ப்ரைஸ். என்ன கண்ணா, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா? 4 கிலோ குறைஞ்ச மாதிரி தெரியுது. மம்மி, அதெல்லாம் நல்லா சாப்பிட்றேன் மம்மி. சம்மந்தியம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க சம்மந்தி கண்ணா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன சம்மந்தியம்மா, நான் நல்லா இருக்கேன். அண்ணாச்சி வரலையோ? இல்லை கண்ணா, அவர் வெளிநாட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. அதான் நான் மட்டும் வந்தேன். மம்மி, ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. ஊரில் ரொம்ப போர் அடிச்சது கண்ணா, அதான் ஒரு 2 நாளைக்கு உடனே பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். சரி மம்மி, வாங்க உட்காருங்க. உட்கார வேண்டாம் கண்ணா, வா அடுப்பங்கரைக்கு போவோம். வயிறு ரொம்ப பசிக்கி. மருமோளே, 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். நீங்கள் எதுக்கு செஞ்சுட்டு கிடைக்கீங்க சம்மந்தி கண்ணா? ஏன் அவளை செய்ய சொல்லுங்க, அவன் நல்லா செய்வா. நானும் அப்படி தான் சொன்னேன் மம்மி, ஆண்டி தான் கேட்க மாட்டேங்க. அவங்க கேட்கலன்னா நீ சும்மா விடக்கூடாது, நீ தான் போய் எல்லா வேலையும் செய்யணும். சரி மம்மி, நானே செய்கிறேன். வீட்டில் வேலைக்கு ஒரு ஆள் போட்டுருவோமா கண்ணா? பெருக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வரதுக்குலாம் ஆள் வராங்க மம்மி. நாங்கள் சாப்பாடு செய்கிற வேலை மட்டும்தான். சாப்பிட்டு சும்மா தான் இருக்கோம். இல்லை, சாப்பாடு செய்ய கஷ்டமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆள் போட்டுருவோம். அதெல்லாம் வேண்டாம் சம்மந்தியம்மா, நாங்களே பார்த்துக்கிடுதோம். நம்ம சாப்பாடை நம்ம செஞ்சு சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும். அடுத்தவங்க செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது. அதுவும் கரெக்டு தான் சம்மந்தியம்மா, உங்கள் கைப்பக்குவம் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுதேன், அம்மாவும் பிள்ளையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. 10 நிமிஷம் சுட சுட இட்லியும் சாம்பாரும் கொண்டு வந்துடுதேன். வாங்க, எல்லாரும் அடுப்பங்கரைக்கு போவோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நந்தினி, வந்துட்டியம்மா? எப்பா, ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களோ? இல்லம்மா, இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்பா, நான் 2 மணிக்கு தான் வருவேன்னு தெரியும்ல, ஏன் 1/2 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைக்காண்டி காத்து கிடக்கிறது தப்பு இல்லம்மா. பேக்க கொண்டா, அப்பா கொண்டு வரேன். இந்தாங்கப்பா. கொண்டாம்மா, போவுமா? சரிப்பா, போலாம். நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு போயிருவோமாம்மா? அம்மா உனக்காண்டி மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு வச்சிருக்கா. உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே? எப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா ஆண்டி சாப்பாடு செஞ்சு வைக்கேன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் அங்க போய் சாப்பிடணுமே, இல்லைன்னா தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. அப்படியாம்மா? சரி, அப்படின்னா நீ அங்க போய் சாப்பிடு. நான் வேணா குழம்பு ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொண்டு வந்து அங்க தந்துடுதேன். சரிப்பா. எங்க அப்பா எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இப்ப இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ராணி, ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க, வர உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையோன்னு தோணுதுங்க. ஏன் அப்படி உனக்கு தோணுது? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? பிறவு என்ன, 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. உங்கள் கடமை முடிஞ்சிட்டு, அதனால என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லாமல் போயிட்டுல. அப்படிலாம் சொல்லாத ராணி. எனக்கு உன் மேலே எப்பவுமே பாசம் உண்டு. எனக்கு நீ தான் எப்பவும் முதல்ல, அதுக்கு பிறகுதான் பிள்ளைங்க. ஏங்க, அப்படியா? உண்மையாவா சொல்லுதீங்க? ஆமா ராணி, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உடனே வாங்கிட்டு வந்து தாரேன். ஏங்க, எனக்கு ஒன்றும் வாங்கி தர வேண்டாம். ஒன்றும் வாங்கி தர வேண்டாமா? சரிம்மா, நான் போய் ரூமில் போய் தூங்குது என்ன. சாயந்தரம் காப்பி போட்டுட்டு எழுப்பு. இருங்க. என்னம்மா, அதான் ஒன்றும் வாங்கி தர வேண்டான்னு சொல்லிட்டேல்ல, நான் போய் தூங்குதேன். ஒன்றும் வாங்கி தர வேண்டான்னு தான் சொன்னேன், ஒன்றும் செய்ய வேண்டான்னு தான் சொன்னேன். ஓ, நீ அப்படி வாரியா? சரி, என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யுதே. ஏங்க, அது ஒன்றும் இல்லைங்க. கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் என்னை தூக்கிக்கிட்டே இந்த வீடு பூரா சுற்றி வருவீங்களே, அதே மாதிரி இப்போ என்னை தூக்கிக்கிட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போங்களேன். அட கொடுமையே, நானே நல்லி எலும்பு மாதிரி இருக்கேன். இவ இருக்கிற வெயிட்டுக்கு என்னால் இவ்வளோ எப்படி தூக்கிட்டு போக முடியும்? ஏங்க, தூக்கிட்டு போக முடியுமா முடியாதா? நீ ஏம்மா அங்கே வரைக்கும் வந்து கஷ்டப்படணும்? நீ இங்கேயே இரு. நீ இருக்கிற இடத்துக்கு நான் ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வரேன். சாப்பாடு ரெடி. இவளுக்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. மருமோளே, என்ன சாப்பாடு செஞ்சுருக்க? உங்க பிள்ளைக்கு பிடிச்ச தக்காளி சோறும் ஆம்லேட்டும். அப்படியாட்டி, என் பிள்ளைக்கு பிடிச்ச தக்காளி சோறா செஞ்ச? சூப்பராக இருக்குமே. என் கூட சண்டை போட்டுட்டு எனக்கு பிடிச்ச சோறெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னையும் சமாதானம் பண்ண பார்க்கா. நானும் சமாதானம் ஆக மாட்டேன். இவன் கூட நான் இது என்னைக்குமே பேசவே மாட்டேன். ஏங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சினா கூட நான் சாப்பிட மாட்டேன்.
எத்தே சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் மருமோளே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இருக்கிற சோறு பூரா இன்னைக்கு நம்ம 2 பேருமே நல்லா காலி பண்ணிடலாம். யாருக்கும் விட்டு வைக்கக்கூடாது. ஆமாத்தே, இருக்கிறத பூரா இப்போமே காலி பண்ணிடணும். பிறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம்ல. அப்போ கண்ட ஆட்களும் போய் அடுப்பங்கரைக்குள்ளே போய் எல்லாத்தையும் நோண்டி பார்த்து சாப்பாடெல்லாம் தின்னு காலி பண்ணிடுவாங்க. மருமோளே, நீ யார் சொல்லுதே? இந்த பக்கத்தில் ஒருத்தன் தலைப்பா கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானே, அவனையா சொல்லுது? எத்தே அப்படி வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. அடுத்த ஆட்களை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? என்ன 2 பேரும் என்னை பார்த்து தான் சாடமாடியா பேசுதீங்களோ? நாங்கள் ஏன் சாடமாடையாக பேசணும்? நாங்கள் நேராக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்டலாம் நான் பேசல, நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ யாருப்பா? அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுதீங்கல்ல, ஆடுங்க ஆடுங்க, எங்கே போய் முடியுதுன்னு நானும் பார்க்கேன். சரி, நாங்கள் சுட சுட தக்காளி சோறு செஞ்சுருக்கோம். நல்லா ஆம்லேட்டு போட்டிருக்கோம். தக்காளி சோறுலேயே மருமவன் நல்லா நெய் ஊற்றி நல்லா செஞ்சுருக்கா. சூப்பராக இருக்குது. சரியா? அது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தக்காளி சோறுன்னுலாம் சொல்லி என்ன ஏமாற்ற முடியாது. அண்ணாச்சி, நாங்கள் எதுக்கு உங்களை ஏமாற்ற போகிறோம்? நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீருன்னா எங்களுக்கு வயிறு வலிக்கும்ல. அங்கிட்டாம திரும்பி உட்காந்தா வசதியாக இருக்கும். சரி, ஏன் தான் இந்த பாடுபடுத்துதாளுகளோ? வயிறு வேற கப கபன்னு பசிக்கி, எனக்கு பிடிச்ச தக்காளி சோறை வேற செஞ்சு வச்சிருக்காளுங்க. நெய் வாசம் வேற கம கமன்னு அடிக்கி, எப்படி இப்ப நான் சாப்பிடாம இருக்க முடியும்? வேணுக்குனே கண்ணு முன்னால உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காளுங்க. எத்தே அவர் பாவும் தே, சாப்பாடு வேணா வச்சு கொடுத்துருட்டா? சும்மா கடை. நீ இப்படியே அவன் பாவுன்னு அவன் கூடயே சால்ரை அடிச்சுட்டு கிடக்க போய் தான் அவன் உன்னை ஏசிக்கிட்டு அலையுதான். பாவமாக இருக்குதே. ஒரு 2 நாளைக்கு விடு, அவனே தன்னால் வலிக்கு வருவான். அப்படியே சொல்கிறீங்க? சரி, விட்டுருவோம். எப்படி இவளுக்கு அவளை சோறையும் தின்னு முடிக்க மாட்டாளுங்க. நிறைய சோறு தான் பொங்கி வச்சிருப்பாளுங்க. சாப்பிட்ட உடனே போய் படுக்க போயிருவாளுங்க. போட்டும், போன பிறகு நம்ம நைஸா போய் சாப்பிட்டுருவோம். மருமோளே, வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கேன். நம்ம சாப்பிட்டுட்டு பெட்ரூமுக்கு படுக்க போயிடுவோம்ல. அப்போ அடுப்பங்கரையில் சாப்பாடு வச்சுட்டு போனால் எலி வந்து அவ்வளோத்தையும் தின்றும். அதனால ஒரு நல்ல பெரிய பூட்டா பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிடுவோம். சரியா? ஐயோ, இது ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. நான் எப்படி படிக்க? இந்த கணக்கு டீச்சர் வேற வாய்ப்பாடு படிக்க சொல்லி சொல்லி அடிச்சிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. எழுதி பாரு, படிச்சது எழுதி எழுதி பாத்தீங்கன்னா தான் மறக்காது. நீ மட்டும் என்ன எழுதியா பாக்க? என்னைய மட்டும் சொல்லுதே. நானும் படிச்சாலே புரிஞ்சிரும், எழுதி பார்க்கணும்னு அவசியமே இல்ல. +2 படிக்கியே, எதுலலாம் 100 வாங்குவே? 100ஆ? 100க்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. எல்லாத்துலயும் 40 மார்க் வாங்கி பாஸ் ஆயிருவேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு நல்ல மார்க் வாங்கினாதானே நல்ல காலேஜ்ல சேர்க்க முடியும். படிச்சிருவேன். கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது மார்க் வாங்கிடுவேன். பரவாயில்லையே, 2 பேரும் பொறுப்பா உட்காந்து படிக்கீங்க. ஆச்சரியமா இருக்கே. ஏமா, ஹோம்வொர்க் நிறைய இருக்குமா? வாய்ப்பாடு வேற படிக்க சொல்லிருக்காங்க. அதான் படிச்சிட்டு இருக்கேன். படிங்க. ஏமா, ராத்திரிக்கு என்ன சாப்பாடு? முதல்ல படி, அதுக்கு பிறகு சாப்பாடை பத்தி பேசு. ஏமா, என்ன சாப்பாடுன்னு தானே கேட்க. சொல்லிட்டீங்கன்னா படிக்க வசதியா இருக்கும்ல. என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டா அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். படிக்க வேண்டாம் தானே பார்க்க. ஒழுங்கு மரியாதையை படிச்சுட்டு இருந்துச்சு போ. சரிம்மா, படிக்க. டூருக்கு போறேன்னு காசு வாங்கிட்டு போனீங்க. டூருக்கு போறீங்களா இல்லையா? போலன்னு துட்டு திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுங்க. சீட்டுக்காரனு கொடுக்கணும். ஏமா, அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்ன திட்டி சொல்லுதே? என்கிட்ட என்ன சொன்ன? ஏமா, ஊரெல்லாம் மழையும் வெள்ளமுமா கிடக்கு. அதனால டூருக்கு இப்ப போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. ஜனவரி மாசம் கூட்டி போறாங்களா? ஜனவரி மாசமா? அப்ப கொடுத்து துட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே? ஏமா, எப்படினாலும் ஜனவரி மாசம் கொடுக்கணும்லம்மா. அதனால டீச்சரே வச்சுக்கிட்டாங்க. கூட்டி போவாங்களா இல்லையா? ஏமா, கண்டிப்பா கூட்டி போவாங்கம்மா. பொங்கலுக்கு பிறகு கூட்டி போறேன்னு சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போனா பாருங்க. கூட்டி போலன்னா துட்டு வாங்கிட்டு வந்துருங்க. மறந்துடாதீங்க. அதெல்லாம் நாங்க விட மாட்டோம்மா. கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கையில கால்ல விழுந்தாலும் போயிட மாட்டோமா? அதானே, வெளியே போகணும்னா தான் குளிச்சுக்கிட்டு நிப்பீங்களே. ஏமா, நீங்க படிக்கும்போது டூருக்குலாம் போயிருக்கீங்களாம்மா? நான் எங்கடி படித்தேன்? நான் 2ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்துலலாம் படிக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டில் உள்ள ஆளுக்க தோட்ட வேலைக்கு ஆள் வேணும்னா ஸ்கூலில் வந்து கூட்டு போயிடுவாங்க. வாங்க பிள்ளைலாம் தோட்டத்தில் காய் பறிக்கணும், இலை பறிக்கணும்னு. அப்படியே போய் கடைசியில் படிக்காமையே போயிட்டேன். நீங்கள் ஏன் போனீங்க? தோட்ட வேலைக்கு போகாமல் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்க வேண்டியதானே? அது எப்படி? கடலை தோட்டத்தில் வேலை இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டா சும்மா விட முடியுமா? போனால் கொஞ்சம் கடலை தருவாங்கல்ல, அதனால நாங்கள் ஓடிடுவோம். கடலை திங்கிறதுக்காக கல்வியை நிறுத்திருக்கீங்க. ஆமாடி, அதெல்லாம் நினச்சா இப்போ தான் கவலையாக இருக்குது. ஏன்டா படிக்காமல் விட்டோன்னு இருக்குது. நானும் 4 எழுத்து படிச்சிருந்தேன்னா நல்ல ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுருப்பேன். உங்கள் அப்பா கிட்ட நல்ல சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டிருப்பேன். இப்போ அந்த மனசை என்ன சொன்னாலும் சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு ஏன் இந்த நிலமை? நான் கடலை தின்னதுனால தானே இந்த நிலமை. வாழ்க்கையில் இனிமேல் கடலையே திங்கக்கூடாது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ சொன்னாங்களே, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம், படித்து 4 எழுத்து தெரிஞ்சுக்கோமான்னு சொன்னாங்க. கேட்டேன்னா நான் ஒரு நாள் கடலை தோட்டம், ஒரு நாள் தக்காளி தோட்டம்னு இப்படி தோட்டமாக அலைஞ்சனே, படிக்காமல் விட்டுட்டேனே. ஏம்மா, போதும்மா.
ஒரு நாள் இப்படித்தான் சோள தோட்டத்தில் சோளம் பறிக்க ஆள் வேணும்னு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கூப்பிட வந்தாங்க. நாங்களும் வேகமாக ஓடணும். சரி நல்ல சோளம் திங்கலான்ட்டு போனோம். அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அந்த தோட்டக்காரன் சோளத்தை தரவே இல்லை. எனக்கு கோவம் வந்துட்டுல, சோளம் தராம விட்டுட்டானேன்னு கோவத்துல ஓடி போய் ஒரு 4-5 சோளத்தை எடுத்து நல்ல பாவாடைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அந்த தோட்டக்காரனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிட்டு. ஐயோ, பிறகு என்ன செஞ்சாங்க? என்ன செய்வான், அங்க இருந்த மரத்துல கட்டி வச்சுட்டான். கட்டி வச்சுட்டு உங்க வீட்டுல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வா, அப்பதான் விடுவேன்ட்டான். என்னைய கூட்டிட்டு வர சொல்லலட்டி, என் கூட வந்தாங்கல்ல என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள போய் கூட்டு வர சொன்னாரு. ஐயோ, பாட்டியும் தாத்தாவும் வந்தாங்களா? என்ன நடந்துச்சு? வந்தாங்களே, எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து என்னைய போட்டு அடி அடின்னு அடிச்சு தோலை உரிச்சிட்டாங்க. இனிமே போவியா, இனிமே வேலைக்கு போவியா, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போவியா, சோளத்தை களவாம்பியா, அப்படி இப்படின்னு போட்டு என்னைய அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டாங்க. அன்னைக்கோட பள்ளிக்கூடத்துக்கு தலைக்கு முழுக்கு போட்டவாதான். பள்ளிக்கூடமும் வேண்டாம், தோட்டமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு வீட்டிலேயே கடந்துட்டேன். இப்பதான் அதெல்லாம் நினைச்சா வருத்தமா இருக்கு. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிச்சிருந்தோம்னா நம்மளும் நல்லா இருந்திருக்கலாம். பேசாம அந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே நம்மளும் போய் சேர்ந்துட்டா என்ன, மறுபடியும் படிக்க ஆரம்பிப்போமா? நல்ல ஐடியாவா இருக்கே. அமலா பால் கூட ஒரு படத்துல அவங்க மக கூட போய் பள்ளிக்கூடத்துல படிப்பாங்கல்ல, அதே மாதிரி பிள்ளைகள் கூட சேர்ந்து நம்மளும் போக வேண்டியதான். புஷ்பா, நல்லா இருக்கியாட்டி? என்னக்கா ஃபோன் அடிச்சு 3 நாள் ஆயிட்டு, ஏன் ஃபோனே அடிக்கல? என்னத்த சொல்ல புஷ்பா, வீட்டில் ஒரே வேலையாக கிடக்கு. இங்கே வேலையெல்லாம் பார்க்கவே நேரம் காண மாட்டேக்கி, அதான் உனக்கு ஃபோனே அடிக்கலை. உன் மருமகாரி என்ன செய்தா? அவளை வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடக்க? அவள் இருக்கா மகாராணி, என் நேரமும் பொழுதன்னைக்கு டிவியை பார்க்கவும், சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கவும், காப்பி குடிக்கவும், சாப்பிடவும், இப்படியே தான் அலையுதா. ஏன் மகாராணி வேலை செய்ய மாட்டாளோ? எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமோ? ஆமாட்டி, தலைவலிக்கின்னு ஒரு காப்பி கேட்டேன், காது கேட்காத மாதிரி போறா. அவளெல்லாம் என்ன செய்யனே தெரியல. சோறு வேணும்னு கேட்டேன்னா கண்ணு தெரியாத மாதிரி போறா. அவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பதில் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சிட வேண்டியதான். நாளை எனக்கு ஒரு மர்மம் இப்படி இருந்தானா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்க்கா. உன்னை மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அவள் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியா இருக்கா? பனைமரம் உயரத்துக்கு இருக்கா. அவள் என்னையும் மிதிச்சிருவா போல. என்னக்கா நீ இப்படி சொல்லுதே? எனக்கு கேட்கவே மனசு கஷ்டமா இருக்கே. என் மாவனை மட்டும் நல்லா மயக்கி வச்சிருக்கா. அவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்கான். எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானோ? ஏக்கா பேசாமல் வீட்டை விட்டு விரட்டிட வேண்டியதானே? ஒரு வேலையும் செய்யாதவளை வீட்டில் வச்சு என்ன செய்ய? அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் துணியெல்லாம் வாளியில் போட்டு கொடுத்து, மருமோளே இதை கொண்டு காய போட்டுருமான்னு அனுப்பி விட்டேன். காய போட்டாலாம் இல்லையா? போட்டா நல்லா போட்டா. டப்புக்குள்ளே ஒவ்வொரு காயாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. கத்திரிக்காய், முருங்கைக்காய், காலிஃப்ளவருன்னு. இவளை என்னத்த சொல்ல, ஒரு துணியை காய போட தெரியுதா? அதுக்குள்ளே கொண்டு காய போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவ்வளோ மோசமாவா இருக்கா? இன்னொரு நாள் இப்படித்தான் டீ போட்டுட்டு வாமான்னே, குக்கரில் போட்டு எத்தனை விசில் வைக்கணும்னு கேட்கா. அட கடவுளே, இன்னொன்று நடந்துச்சு கேளு. என்னக்கா சொல்லு. ஒரு நாள் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிருக்கேன், இதை மாவு மட்டும் அரைச்சி வச்சிருமான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன். சரி, அவள் என்ன செஞ்சா? அரைக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளோ? இல்லட்டி, அப்படி போய் தொலைஞ்சிருந்தா தான் பரவாயில்லையே. அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வாஷிங் மிஷினுக்குள்ளே கொண்டு போட்டு சுத்த விட்டுட்டா. ஆட கொடுமையே. இவ்வளோ செஞ்சாலும் என் மவங்கார ஒன்றும் கேட்க மாட்டேக்கான். அது அவனை நல்லா மயக்கி வச்சிருக்காள்ல. பார்த்து இருக்கா, நான் ஒரு நாளைக்கு வாரேன், வந்து அவள் தோலை உரிச்சிருதே. நீ இவ்வளோ கவலைப்படுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குக்கா. என்னத்த சொல்ல, என் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நீ மட்டும்தானே இருக்க. வேற யாருக்கு காது கொடுத்து கேட்பா? என் தங்கச்சி நீ இருக்கிறதுனால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுதேன். சரிட்டி, நான் ஃபோனை வைக்க என்ன பிறகு பேசுதேன். சரிக்கா, பார்த்து இருக்கா. சரிட்டி, நீயும் உன் மருமவட்ட பார்த்து இருன்னு ஃபோனை வச்சிருதேன். எப்பா, புஷ்பாட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. சரி, நம்ம போய் ஒரு காப்பியை போட்டு குடிப்போம். அட கடவுளே, எவ்வளோ நேரமா இங்கே நிற்கான்னு தெரியலையே. நீங்கள் என்னை பற்றி உங்கள் தங்கச்சிட்டு கோழி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அப்பவுமே வந்துட்டேன். என்னத்துக்கு இந்த வேலை உங்களுக்கு? நான் உங்களை எப்படியா பார்த்துக்கிட்டுதேன். வீட்டில் ஒரு வேலையும் நான் செய்யலையோ? எதுக்கு இப்படி பொய்யா புழுவிக்கிட்டே போறீங்க? அவ கேட்டா, அதான் சொன்னேன். அதுக்குன்னு இப்படியே பொய் சொல்லுவீங்க? வீட்டில் மருமகாரி இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களும் ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, இதெல்லாம் முன்னால நடந்துச்சுல்ல. கல்யாணம் ஆன புதுசில் நடந்த கதையெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ? இப்போ எப்படி இருக்கும்னு தான் சொல்லணும். முன்னாடி நடந்த பழைய கதையவா சொல்லுவாங்க? அவ கேட்டா, அதான் சொன்னேன். இல்லையே, நீங்கள் பழைய கதையை சொல்கிற மாதிரி சொல்லலையே, இன்னைக்கு நடக்கிற மாதிரில சொன்னீங்க. நான் என்ன ராமுவை மயக்கியே வச்சுருக்கேன்? நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஆடுற மனுஷன் நினச்சிங்களா? அவர் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா?
நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரலையா, சாப்பாடு செஞ்சு தரலையா, வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிடலையா, வீட்டு வேலையெல்லாம் செய்யலையா? சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. இருங்க, ராமு வரட்டும், இன்னைக்கு சொல்லி கொடுக்கேன். அட கடவுளே, கோச்சிக்கிட்டு போறாளே, இன்னைக்கு ராமுட்ட சொல்லி சண்டையில் திருவாளே. ஏதோ ஆர்வத்தில் புஷ்பாட்ட வரிசை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முதல்ல நடந்த கதைன்னு சொல்லாமல் இப்போ நடக்கிற மாதிரியே சொல்லி விட்டுட்டேன். இன்னைக்கு பெரிய சண்டை ஆயிரும் போலையே வீட்டில். ஏற்கனவே இவ்வளோ சொன்னால் அந்த பையன் கோச்சிக்கிட்டு ஏறிக்கிட்டு சண்டைக்கு வருவான். இன்னைக்கு என்ன செய்ய போறானோ தெரியலையே. என்னை ஏற்கனவே இப்படித்தான் ரயில் ஏற்றி கொண்டு ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டான். இப்போ என்ன செய்ய போகிறான்? மறுபடியும் ஊருக்கு அனுப்பிடுவானே. ஐயோ கடவுளே, ஃபோன் பேசும்போது கொஞ்சம் நான் பார்த்து பேசியிருக்கணும். இப்படியா பேசுவேன்? கதவு மூடிட்டாவது பேசியிருக்கணுமே. அடுத்த தடவைலாம் ஃபோன் பேசும்போது கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்து தெரியாமல் பேசணும். நானும் போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்கிட்ட வம்பளுத்தீருன்னா சும்மா இருக்க மாட்டேன். என்ன சத்தம் கேக்கு? ஆளையும் மண்டையும் பாரு. தாளப்பா உன்னை கட்டிக்கிட்டு என்ன வரத்துக்கு வாராரு. புருஷனாச்சே போன போதே நானும் விட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தான் ஓவரா பேய்கிட்டு இருக்காரு. ஒரு மலைக்குள்ளே போனது ஒரு தப்பா? மழை வரும் நான் என்னத்தை கண்டேன்? காய்கறி வாங்க தானே கூட்டு போச்சோன்னே. அதுக்கு என்ன பேச்சு பேசுதாரு? இதெல்லாம் அன்னைக்கு பேசின பேச்சு கிடையாது. எல்லா பேச்சும் மனசுக்குள்ளே இருந்து வந்தது. எல்லாம் அந்த ஆள் என்னைய திட்டணும்னு நினச்சி திட்டினது. எத்தனை நாளாக மனசுக்குள்ளே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரோ தெரியல. இனிமேலாம் நான் சும்மா விட மாட்டேன். இவரெல்லாம் ஒரு ஆள். இவர்கிட்ட போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யோ கிறுக்கா, ஒழுங்க மரியாதை இருந்துக்கோங்க, இல்லைன்னா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன். என்ன இவ இப்படி பேசுதா? தூக்கத்துல கூட நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா போலயே. நான்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டியவா தெரியுமா? போனா போதுன்னு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கிடந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஆளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்கிட்ட இப்படிலாம் பேசுவார். இருக்கட்டும், ஒரு நாளைக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துருதேன். அடி பாவி, கனவுல கூட என்ன ஏசாம இருக்க மாட்டா போலயே. மிஸ்டர் அலெக்ஸ் பாண்டியன், உங்களை தூக்கில் போட உத்தரவு போடுறேன். வீரர்களே, எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த மகாராணி சொன்ன பேச்சை உடனே நிறைவேற்றுங்க. இந்த மனுஷனை கொண்டு போய் தூக்கில் தொங்க விடுங்க. பிள்ளையாரப்பா, எனக்கு நடக்கிறது பூரா ஒரே கெட்டதாவே நடக்கு. எனக்கு கரகமே சரியில்லை. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. போறவ வாரவெல்லாம் என்னையத்தான் தூக்கி போட்டு மிதிக்காளுங்க. நீங்களே சொல்லுங்க பிள்ளையாரப்பா, இந்த வருஷத்துல இந்த ஒரு மாசம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இந்த ஒரு மாசத்துலயாவது எனக்கு எல்லாம் நல்லதா நடக்குமா? இல்லைன்னா இந்த ஒரு மாசமும் அடிதடியிலே போயிருமா? நீ எல்லாம் இன்னமும் உயிரோட இருக்க? பிள்ளையாரப்பா, நீங்களே அப்படி சொல்லுவீங்க? பிள்ளையார் என்னைக்கிட்டே பேசினாரு குந்தாணி, நான் தான் சொன்னேன். யோ கிழவா, என்ன கொழுப்பு ஏறிட்டா? நான் போற இடத்துக்கு வார இடத்துக்குலாம் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீரு. வீட்டில் ஒரு வேலையும் இல்லை பார்த்துக்கோ. என்ன செய்யன்னு பட்டுட்ட கேட்டேன். அவ தான் எங்கே வேணாலும் போங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்கன்னு அனுப்பி விட்டுட்டா. அதனால தான் ஒரு சொட்டர் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். நீ தானே இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொல்லையா இருக்க, அதை உன்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அலையுதேன். நீ என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்த்தா இந்த ஊர்க்காரங்களை கொஞ்சம் காப்பாற்ற முடியும்ல, அதுக்கு தான். இருங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஈவ்டீசிங் பண்ணுவீங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கேன். ஆமா, இவ பெரிய இவளை ஈவ்டீசிங் பண்றதுக்கு காலங்காத்தாலே எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு கிப்ட்டு புதுசா வாங்கின சொட்டரு 500 ரூபா அதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கும். இங்க பாரு வழுக்க மாட்டையா, என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு முதல்ல சொல்லிட்டேன். என் விஷயத்துல தலையிட்டா நடக்கிற கதையே வேற. பொடி இவளே, நீ ஒழுங்கா இருந்தீன்னா நாங்க ஏன் உன்னை இந்த பாட்டு படுத்த போறோம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தொல்லை பண்ணுதில்ல, அதனாலதான் நானும் உன்னை இந்த பாட்டு படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்னையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா உன் வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. வெளியே வந்துட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வோம். நீ எங்களை தொல்லை பண்ணுவ, ஆனா நாங்க யாரும் உன்னை கேள்வி கேட்க கூடாதோ? இது நல்ல கதையல்ல இருக்கு. சரி, இந்த ஊர்ல இருக்கிறவ எல்லாம் திமிரு பிடிச்சு போய் அலைதாளுங்க. எவாட்டையும் பேசக்கூடாது. பேசாம நம்ம போயிருவோம். இந்த கிழவன்ட்ட வாயை கொடுத்தாதான பிரச்சனை. பேசாம வெறும் நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ராதா, அங்க பாரு, காலுக்கு கீழே. என்ன காலுக்கு கீழே ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறீரு? ஏற்கனவே உங்க கூட்டத்துக்காரிகெல்லாம் சொல்லிட்டாளுங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துட்டேன், எல்லா தடவையும் ஏமாற மாட்டேன். அடியே கிறுக்கச்சி, காலுக்கு கீழே பாரு, பாம்பு நிக்கி. ஆமா, இவர் சொன்னோன்னு அப்படியே நம்பிடுவேன். யாரை ஏமாத்த பாக்கிரு? என்ன காது குத்த முடியாது. ஏற்கனவே என்ன காது குத்தி கம்மல் போட்டு சிமிக்கெல்லாம் போட்டிருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. உன் டெட் பாடியை எரிக்கணுமா புதைக்கணுமா? யோ கிழவா, என்னை கொல்ல போறீரா? எதுக்கு எரிக்கவா புதைக்கவான்னு கேட்கிரு? நான் ஏண்டி உன்னைய கொல்ல போறேன்? உன் பின்னால நிக்கிற பாம்பு இப்போ உன்னைய பொட்டுன்னு போட்டுரும். நீ செத்துருவ. செத்த பிறகு எரிக்கவா புதைக்கவான்னு குழப்பமா இருக்கும்ல. இப்பவுமே கேட்டு வச்சுட்டா வசதியா இருக்கும் பாத்தியா? அதுக்கு தான் கேட்கேன். என்னத்த உளறிக்கிட்டு இருக்கீரு? இருங்க பின்னால பாக்க.
எம்மா 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 பாம்பு 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 யாராவது என்னை காப்பாத்துங்க சொன்னா கேட்கணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க பாம்பு விரட்டுது காப்பாத்துங்க. புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா. அதில் சூரியன் சூரியன் வந்து மெல்லமை மெல்லமை கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா. காலங்காத்தால இந்த குளிருக்கு சுட சுட காப்பி குடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடியே மாலா, என்ன மிஸ்டர் தலப்பா கட்ட மாட்டேயரே, மாலான்னு அதிகாரம் எழுதிரு, என்ன விஷயம்? நேரில் பார்க்கும்போது என் கூட சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு கிடக்கேன்னு பார்த்தா தூக்கத்தில் கூட எதுக்கு என்னை திட்டிக்கிட்டு இருக்க? நான் தூக்கத்துல உங்களை திட்டினேனா? ஆமா, நேற்று ராத்திரி போற என்ன பேச்சு பேசுன தெரியுமா? அதெல்லாம் உங்க கற்பனை. எது என் கற்பனைன்னு சொல்லுத? நீ என்ன ஏசலையோ? ஏசுனேன்னு சொன்னது கற்பனை கிடையாது. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் நினைச்சீங்க பாத்தீங்களா, அதான் உங்க கற்பனை.